மகர ராசிக்கார அன்பர்களே, இந்த மகர ராசியினுடைய வாழ்க்கையில என்னைக்கும் சரிங்க ஏக்கத்தோடு தாங்க இருப்பாங்க. நீங்க நல்லா பாருங்களேன், மகர ராசிக்காரர்கள் எல்லோரையுமே சிரிக்க வைப்பாங்க. ஆனா தனிமையில இருக்கும்போது தனக்கு தானே பேசிக்கிட்டு அழவும் செய்வாங்க. இந்த மகர ராசியினுடைய வாழ்க்கையில எப்போதுமேங்க துன்பம் என்பது நிலைச்சி இருக்கும். இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் ஒருத்தவங்க மேல பயங்கரமா அன்பையும் காதலையும் வைப்பாங்க. எப்படி சொல்லணும்னா, இவர்கள் ஒருத்தங்களை விரும்பிட்டாங்க அப்படின்ற போது அவர்கள் மேல உயிருக்கு உயிரான அன்பையும் காதலையும் வைப்பாங்க. அவங்களுக்காக இதை செய்யணும் அதை செய்யணும் இல்லைங்க, அவங்க என்ன செய்ய சொன்னாலும் அப்படியே கேட்பாங்க. சில நேரங்கள்ல இந்த மகராசிக்காரர்களுக்கு கோபம் வரும். ஆனா கோபம் வந்தாலும் கூட எனக்கு பிடிச்சவங்களுக்காக இதை நான் பண்ண மாட்டேன்னா, எனக்கு பிடிச்சவன் தானே அவன், எனக்கு பிடிச்சவன் தானே அவன், அவனுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா அப்படின்ற மாதிரி இந்த மகர ராசிக்காரர்கள் தனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கூட அதை செய்வாங்க. ஆனா என்னன்னா, இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு பிடிக்கலதான். ஆனா அதை ஒரு முறை செய்யும் போதுதான் பிடிக்காது. அதுக்கு அடுத்த முறை செய்யும் போது அவங்களை அறியாமலே அதை பிடிச்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கு காரணம் அந்த ஒரு விஷயம் பிடிச்சதா இல்லைங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அது பிடிச்சிருச்சு அப்படின்ற போது நமக்கு எப்படி அது பிடிக்காம இருக்கும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வந்து கடைசியில அவங்களுக்கும் அது பிடிச்சி போயிடும். இனி வரைக்கும் சொல்லணும்னா, இந்த மகர ராசிக்காரர்கள்ட்ட வந்து ஒட்டுங்க பழகுறாங்க, ஒரு நண்பனா இல்ல ஒரு காதலனா இல்ல ஒரு காதலியா பழகுறாங்க. இப்படி பழகும் போது அவங்க ஒரு விஷயத்த இவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோ இல்ல அறிமுகப்படுத்திட்டோ போயிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மகர ராசிக்காரர்களால அதை விடவே முடியாதுங்க. அது நல்ல விஷயம் அப்படின்ற போது உடனே அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. கெட்ட விஷயம்னா என்னைக்குமே தொட மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க இந்த மகர ராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சில நல்ல விஷயங்களை அவங்களுடைய காதலனோ இல்ல காதலியோ சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற போது அதை மறக்க முடியாம அந்த ஒரு விஷயத்தைய மறுபடியும் மறுபடியும் அவங்கள நினைச்சுதான் அவங்க அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப எளிமையா சொல்ல போனா, இப்போ ஒரு பெண்ணும் ஒரு பையனும் காதலிக்காங்க. இதுல அந்த பொண்ணு ஒரு ராசி, இந்த பையன் மகர ராசின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மகர ராசியா இருக்கக்கூடிய இந்த பையன் பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு என்னென்னலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு போனாலும் அதை அப்படியே செய்வாங்க, கேட்பாங்க, மீற மாட்டாங்க. இந்த பையனுக்கு அந்த பொண்ணு அவங்க கூட இல்லைனாலும் அந்த பொண்ணு மேல இருக்கக்கூடிய காதல் என்பது குறையவே குறையாதுங்க. அது ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் சரிங்க, அவங்க மேல வச்சிருக்கக்கூடிய காதல் அப்படியே தாங்க இருக்கும். ஆனா என்ன பிரச்சனைனா, அவர்கள் மேல இன்னும் காதலிக்கிறாங்கன்றது அந்த பொண்ணுக்கு தெரியவே தெரியாது. அது தெரியும் போதுதான் புரியும், இவங்க இன்னும் நம்மளதான் காதலிச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற அளவுக்கு. மகர ராசிக்காரர்கள்ட்ட உண்மையை சொல்ல போனா, இந்த மகர ராசியோட நண்பரா இருக்கக்கூடிய நபர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா பாக்குறீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்டுகிட்ட போய் கேளுங்களேன், நண்பர்கிட்ட போய் கேளுங்க, நீ ஏன் இன்னும் அந்த பொண்ணை விரும்புற அப்படின்னு கேட்பாங்க. நீங்க என்ன கேட்டாலும் சரி, இல்ல வேற ஒரு பொண்ணு உனக்கு கிடைக்கலையா, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் என்ன கேட்டாலும் சரிங்க, நீங்க அவங்க கிட்ட போய் நீங்க எது வேணா கேளுங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அந்த பொண்ணு மாதிரி வேற எந்த பொண்ணு வரமாட்டா, அந்த பொண்ணுல அது அப்படின்ற மாதிரி தாங்க காரணங்கள், ரீசன்கள் எல்லா வீட்லயும் சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப எளிமையா சொல்ல போனா, இந்த மகராசினுடைய வாழ்க்கையில அந்த பொண்ணை தவிர்த்து வேற பொண்ணே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பொண்ணையே விரும்புவாங்க. வேற எத்தனை பொண்ணுகள் வந்தாலும் சரி, அவங்க கிட்ட காதல் சொன்னாலும் சரி, அவங்க கூட பேசி பழகி என்ன செஞ்சாலும் சரிங்க, எனக்கு அந்த பொண்ணு போதும்பா அப்படின்ற ஒரு மனநிலை என்பது இன்னைய நாள் வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கையில இருக்கதான் செய்யுது. குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கோங்களேன், இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தாங்க சொல்லணும். இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல நோயினால நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. இன்னை நாள் வரைக்குமே அவர்கள் நோயினால கஷ்டப்பட்டு இருந்தாலும் அவர்களுக்கு ஆறுதலாகவும் அவர்களுக்கு உறுதுணையாகவும் அவருடைய குடும்பத்தார்கள் இருந்தது கிடையாதுங்க. இதனாலேயே என்னமோங்க இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அன்பு ஏக்கம் அப்படின்றது நிறைய இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்தே இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்து மேல ஆசைப்பட்டாலும் சரிங்க, இவர்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. இவர்கள் பல நாட்கள் கஷ்டப்படுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க, என்னென்னமோ செஞ்சு பார்ப்பாங்க. ஆனாலும் இவர்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு விஷயம் என்பது கிடைக்கவே கிடைக்காது. இவங்களுடைய முயற்சி என்பது கடைசியில வீணா போகுமே தவிர இவர்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைக்காது. அதுக்காக இவங்க முயற்சி பண்ணாமலாம் இல்லைங்க. இந்த மகர ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்து மேல ஆசைப்படுறாங்களோ, எந்த ஒரு விஷயம் தன்னுடைய வாழ்க்கையில வேணும்னு நினைச்சு அதற்காக முயற்சி பண்றாங்களோ, முழு முயற்சி பண்ணுவாங்க. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, தன்னுடைய உயிரை உடையும் அந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயத்த செஞ்சதுக்கு அப்புறமும் அது கிடைக்கலன்னா அது இவங்க மேல தப்பா இல்ல அந்த ஒரு விஷயத்து மேல தப்பான்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில வேலையிலும் பெருசளவுல சம்பாத்தியம் என்பது இல்லைங்க. இவங்க ஒரு நாள் முழுக்க வேலை பார்த்தாலும் சரி, இல்ல இவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் சரிங்க, அதே சம்பளம், அதே மரியாதை, அதே மதிப்பு தாங்க. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் தான். ஆனா யாருமே இவங்களை மதிக்கவும் மாட்டாங்க. இவங்களுக்கான உரிய சம்பளம் கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க. மகர ராசிக்காரருடைய மனசு இது வருத்தத்தையும் கவலைகளையும் அதிகரிக்கிறதே தவிர அதற்கு தீர்வு காண முடியல என்ற ஒரு கோபமும் இருக்கத்தாங்க செய்து மனசுக்குள்ள. இன்னைக்கு வரைக்குமே இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு விருத்தின்றது மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க.
இது நாள் வரைக்கும் மகர ராசினுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல நிறைய நேரங்கள்ல கஷ்டப்பட்டாங்க. அவங்களுடைய கஷ்டத்தை யார்ட்டையாவது சொல்லலாம்னு நினைச்சாங்கன்னா முடியல. உங்களுடைய மனசு தெரியும். உங்களுடைய மனசை பத்தி இங்க புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லைன்றதும் உங்களுக்கு புரியும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகள் நடக்க போகுது. அது எந்த அளவுக்கு மாற்றத்தையும் நன்மைகள் கொடுக்கின்றத இந்த ஒரு பதிவுல நம்ம பார்ப்போம். மகர ராசினுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் நடக்க போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் என்பதை பற்றி தெள்ள தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பு நம்முடைய செல்லுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பிடும். ஏன்னா இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா நிறைய பேர் பாக்குறீங்களா, அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையினுடைய எந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை போகுன்றதையும் நீங்க புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி, மகர ராசிக்கார அன்பர்களே, நீங்க எடுத்து வச்ச ஒவ்வொரு காரியமும் இதற்கு முன்பு வரைக்கும் மிகப்பெரிய அளவில் தோல்விகளையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுத்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை மட்டுமே கொடுக்க போகுதுங்க. முன்னாடி எல்லாம் முன்னாடி ஒண்ணு பேசிட்டு பின்னாடி ஒண்ணு பேசுவாங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில நமக்கு பிடிச்சவங்க இப்படி பண்றாங்களே, நமக்கு பிடிச்சவங்க நம்மள இப்படி பேசுறாங்களே, நமக்கு பிடிச்சவங்க நம்மள இப்படி பாக்குறாங்களே, நம்ம முன்னாடி ஒரு மாதிரி இருந்துட்டு அங்கிட்டு போய் வேற மாதிரி இருக்காங்களே அப்படின்னு மனசுக்குள்ள சில வருத்தங்கள் என்பது இருந்திருக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முழுவதுமாக தீர்வு கிடைக்கும். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எப்பவுமேங்க உடல் சார்ந்த நோய்களும் உபாதைகளும் உடனே வந்துக்கும். ஒரு நாள் மழை பெய்தா, மழை நனைகிறாங்களா, அடுத்த நிமிஷமே உங்களுக்கு உடல் சரியானலாம் போயிடும். இல்ல வேற ஏதாச்சும் சில விஷயங்கள் இருக்கா, மறுபடியும் உடல் சரியாம போயிடும். இப்படியே போய்கிட்டு இருக்கும். உடல் அளவில் நிறைய வியாதிகளையும் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் இவர்கள். ஆனா அதை சரி செய்ய முடியும், சரி செய்வதற்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அதற்கான பணம் என்பது ரொம்ப செலவாகும் போது அந்த பணம் செலவாகிறதுக்கு பதிலாக அதை வீட்டுக்கு கொடுத்தா பயன்படுமே அப்படின்றதுக்காக தன்னை வருத்திக்கிட்டு வாழக்கூடிய நபர்களும் இந்த மகர ராசிக்காரர்கள் தான். அப்படிப்பட்ட வருத்திக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய நோய்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போகும். ரொம்ப நாட்களா தீராம இருக்கக்கூடிய நோய்களுக்கும் இப்போ விடுபடக்கூடிய காலங்கள் என்பது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் போகணும் அப்படின்றது ஆசை. ஆனா அது நிறைவேறாத ஆசையாகவே இருக்குன்னாங்க இன்னை வரைக்கும் சொல்ல முடியும். நிச்சயமா ஒரு நாள் உங்களுடைய வயதுக்கேற்ப, இதற்கு முன்பு இருந்த வயதுக்கேற்ப, இப்போ உள்ள வயதுக்கேற்பையும் உங்களுடைய வாழ்க்கையில அரசாங்க உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா 100% மகராசிக்கார் கிடைக்குமானா கொஞ்சம் கடினம் தான். அவங்களுடைய முயற்சியின் தன்மைக்கு ஏற்ப அது கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, மகராசினுடைய வாழ்க்கையில முக்கியமா ஒரு விஷயம் இருக்குதுங்க. அது என்னன்னா, இவருடைய வாழ்க்கையில இன்னைக்கும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா இவங்க காதலிச்ச அந்த பொண்ணு இல்ல அந்த பையங்க. மகர ராசிக்காரர்கள் ஒருத்தங்க மேல அன்பு பாசம் வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த அன்பு பாசம் என்னைக்குமே நீங்காதுங்க. அவங்க இல்லைனாலும் சரி இருந்தாலும் சரி அவங்களுடைய நினைப்பை தவிர்த்து வேற ஒருத்தங்களோட நினைப்பு வருமான வாய்ப்பே இல்லைங்க. இன்னி நாள் வரைக்குமே இந்த மகர ராசினுடைய மனசுல, உங்களுடைய மனசுல நீங்களே கேட்டு பாருங்க, எதுக்காக நீங்க இன்னும் அந்த பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த பையனை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அது உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நீங்க கேட்டு பாருங்க, அதற்கான உண்மையான பதில் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குன்றது ஒரு எளிமையான வார்த்தை. அதை எல்லாத்தையும் தாண்டி பல விஷயங்கள் அதுல இருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த மகர ராசிக்காரர்கள். சரி, இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில இன்னைய நாள் வரைக்குமே சொல்ல போனா இவங்க ரொம்ப கடினமா உழைக்கக்கூடிய நபர்களுங்க. அதாவது ஒரு வேலை எடுத்துட்டாங்க அப்படின்னா அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்ல அந்த பிரச்சனை மாறி மாறி ஏற்பட்டுக்கிட்டே இருந்தாலும் சரி, அதை முடிஞ்ச அளவுக்கு அதை முடிச்சிட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்ட நபர்கள் தான் அவர்கள். அப்படிப்பட்ட நபர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள். ஒரு விஷயத்தை எடுத்தாங்க அப்படின்னா அதுல பாதியிலே விட்டுட்டு போக தோணாதுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஒரு வேலை பார்க்குறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு சமைக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. இப்போ ஒரு பிரியாணி செய்றாங்க. அந்த பிரியாணி இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாதி இது முடிச்சிடும் போது ஒருத்தவங்க கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா இவர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. இந்த ஒரு வேலை நான் ஆரம்பிச்சிட்டேன், என்னை முழுசா முடிச்சாதான் எனக்கு திருப்திகரமா இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேனே அப்படின்னு பணிவா சொல்லிட்டு அந்த ஒரு வேலையை முடிப்பாங்க இந்த மகர ராசிக்காரர். இது பிரியாணிக்குன்றதுல நிறைய விஷயங்களுக்கு இது பொருந்தும். அதுக்காக ஒருத்தவங்க ரொம்ப அவசரமா இருக்காங்க அந்த நேரத்துலயும் இவங்க வேலையை முடிச்சுட்டு வருவாங்கன்றத கிடையாது. இது எப்படி சொல்றதுன்னா, அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயத்த முழுமையா முடிக்கணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும். அதாவது ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது முழுசா முடிக்கணும்ல, பாதி அரைக்குறையமா விட்டுட்டு போனா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அது போலதாங்க இந்த மகர ராசிக்காரர்களும் வாழ்க்கையில நிறைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்தாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மாறக்கூடியதாக தான் இங்க இருக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, இவர்களுடைய வாழ்க்கையில காதலிச்ச நபர் விட்டுட்டு போயிட்டாங்க சாமி, ஆனா திரும்ப வருவாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நடப்பது கொஞ்சம் கடினம்ங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்க தான் உங்களை விட்டுட்டே போயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் வரமாட்டாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா?
உங்களுடைய குணம், உங்களை போல ஒரு குணம் யார்ட்டையும் கிடையாது. ஏன்னா நீங்க அன்பை கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, எல்லா விதத்துலையுமே அவ்வளோ அன்பை காமிப்பீங்க. ரொம்ப எளிமையா சொல்ல போனா, இப்போ நீங்க அவங்க இருக்கீங்க, அவங்க கூட பேசுறீங்க, பேசின அடுத்த 5 நிமிஷத்துல அவங்கன்னு தான் கிடையாது, வேற யாரா இருந்தாலும் சரி உங்களை பிடிச்சி போயிடும். ஏன்னா உங்களுடைய குணம் அப்படிப்பட்டது. நீங்க ரொம்ப ஜாலியா இருப்பீங்க, மற்றவங்க மேல அன்பு பாசத்தை எல்லா விதத்துலயும் நல்லா காமிப்பீங்க. இப்படிப்பட்ட நபரையே ஒருத்தவங்க வேணா விட்டு போறாங்கன்னா அதற்கு அதை விட பெரிய காரணம் இருக்குது இல்லைங்களா? திரும்பி வருவது என்பது கொஞ்சம் சாத்தியமற்றதுதான். ஆனா அவங்க எந்த காரணத்துக்கு விட்டுட்டு போயிருக்காங்கன்றதுதான் முக்கியமானது. அந்த காரணம் சரியானதாக இல்லை என்றால் நிச்சயமா அவங்க உங்களுடைய அன்பை புரிஞ்சுட்டு திரும்பி வருவாங்க. அந்த காரணம் உண்மையாகவே சரியானதாக இருந்தது என்றால் மாறுவதற்கான காலங்கள் என்பது கடினம் தான் சொல்லணுங்க. சரி, இந்த மகராசனுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையும், எந்த அளவுக்கு மாறுதல் ஏற்படுத்தும் என்பதை இந்த ஒரு பதிவுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நம்பிக்கையோடு காத்திருங்கள். வருகின்ற காலங்கள், நம்ம இப்போ பாஸ்ட் நடந்த விஷயங்கள்ல எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்லியிருப்போம் அப்படின்ற போது ஃபியூச்சர் அப்படின்றது இப்படிதாங்க இருக்க போகுதுன்றதையும் உறுதியாக சொல்ல முடியும். நம்புங்க, நம்பிக்கையோடு காத்திருந்தால் உங்களுடைய நம்பிக்கையில தாங்க பலன் என்பது இருக்கும். அதனால தைரியமா இருங்க, நம்புங்க, நம்பிக்கையோடு இருந்தால் நடக்கட்டும். நன்றி.